வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் காமி. யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இனிமே செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா பாஜக இணைய போகிறான்ற ஒரு பொருள் இன்னுமே கிளப்பிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, அவர் நினச்சிருந்தா சிஎம்ஏ ஆயிருக்கலாம் 2017. பட் அவர் ஒரு ஆலோசனை பண்ணி, ஏன்னா அவர் சிஎம் ஆயிருந்தாருன்னா கண்டிப்பாக சசிகலாவுக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்திருப்பார். சசிகலா கீழே ஏங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் நம்ம இவ்வளோ நாள் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கோம். முதலமைச்சர் பதவிக்காண்டி பார்த்திங்கன்னா சசிகலாவோட நிழல்லே இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் உண்டாயிரும். ஸோ நம்ம எம்எல்ஏவாக இருந்தால் போதுன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் நினச்சிட்டு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த சான்ஸே கிடச்சிச்சு. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் மிகப்பெரிய லெவலில் விஸ்வரூபம் எடுத்துட்டான்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் இன்னுமே உலா வந்துட்டுருக்கு. பட் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்க ஒரு முன்னாள் மந்திரி அவர் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ரிலேஷனும் கூட, அவருக்கும் செங்கோட்டையன் கொஞ்சம் ஆகாது. ஸோ இந்த கொங்கு மண்டலத்தில் ஸோ அதனாலவே ஒரு புகச்சல் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் தரப்பே இந்த மாதிரி அவங்க லைம் லைட்ல எப்பயுமே பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இருக்கணும்னு சொல்கிறக்காண்டி செங்கோட்டையன் ஆதரவாலே இதெல்லாம் பரப்பி விட்டுருக்காங்க. இது ஒன்றுமே இல்லைங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த எதிர் தரப்புன்னு சொல்ல செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா அதை மறுத்துட்டார். இல்லைங்க, நான் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதிமுக தான் இருப்பேன்ற மாதிரி. பட் உட்குள்ளே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு புகச்சல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மறுக்கவே முடியாது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.